தயவு செய்த பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். மகிழ்ச்சி உள்ள பிள்ளையிடம் தன்னால் நல்லது வந்தே சேரும். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. பிள்ளைகளை எக்காரணம் கொண்டும் பெற்றோர்களே, தயவு செய்து ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். பாருங்க, உங்கள்கிட்ட என்ன பாடுபடுது பாருங்க. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? நல்லா கேட்டுங்க, சும்மா எல்லாம் சொல்லல, கை தட்டுறதுக்காக மட்டும் சொல்லல, நீங்க கேட்கணும். தூக்குனாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கின்றது. எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? எப்பயாவது உங்க பிள்ளைங்க அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லைன்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்கா? இந்த இடத்துல பெற்றோர்களுக்கு மட்டும் ஒன்றை சொல்லுகின்றேன், காரணத்தோடு சொல்லுகின்றேன். இதையெல்லாம் குறை சொல்லுவதற்காக அல்ல. நாம் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு. நீங்களுமே கை தட்டுறீங்க, அதனால அதை ரசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க சொல்றத பிள்ளைங்க கேட்குதோ கேட்கலையோ, நீங்க செய்யறத தான் பிள்ளைங்க செய்யும். ஏன் தெரியுமா? Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. அவங்களுக்கு புரியுது, அப்பா அம்மா செய்யறது தான் பிள்ளை சொல்லணும் செய்யணும்னு நான் சொல்றேன். நீங்க நினைச்சுக்கிறீங்க நம்ம சொன்னாலே பிள்ளை கேட்டுருன்னு. நான் இல்லைன்னு சொல்றேன் உங்ககிட்ட. இப்ப பெற்றோர்கள் மட்டும் நான் சொல்றத ஒரே ஒரு வினாடி, ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லாரும் பெற்றோர்கள் மட்டும் வலது கையை தூக்குங்க, பிள்ளைகள் இல்ல, பெற்றோர்கள் மட்டும் தூக்குங்க. நான் என்ன உங்ககிட்ட சொல்றேன், நீங்க சொல்றத பிள்ளைங்க கேட்காது, நீங்க செய்யறத தான் செய்யுங்கிறதுக்காக உங்களை கையை தூக்க சொல்லியிருக்கேன். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நீங்க ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே கையை வச்சிருங்க. நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்னு கன்னத்தை தொட சொன்னேன், செஞ்சது முகவாயை தொட்டேன். நீங்க அத்தனை பேரும் முகவாயை தான் தொட்டிருக்கீங்க. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லுன்னா அவன் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி சினிமாவுக்கு போயிட்டு வருவான். நீங்க தானே கத்துறீங்க. குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்லுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? 24 மணி நேரமும் சினிமா மெகா சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க பிள்ளைங்களை டிவி பார்க்காதுன்னு எப்படி சொல்றீங்க? தயவு செய்து பெற்றோர்களே, இது ஒரு அருமையானது ஒரு பள்ளி. அத்துணையும் நான் என்னுடைய மன ஆதங்கத்தை உங்களிடம் பதிவு செய்கின்றேன். உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கு, நீங்கள் வாழ்ந்து காண்பியுங்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள், பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டை போடாதீர்கள்.